ஹாய் ஹலோ காய்ஸ் வணக்கம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நம்ம ரொம்ப வருடங்கள் ரொம்ப ஆண்டுகள் கழித்து நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். நம்ம இது வரைக்கும் ரெகுலராக ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டு இருந்தோம். இல்லையே பேண்ட் தானே போட்டிருக்கேன். கடவுளே, இந்த பையப்பா ஆரம்பிச்சிடாதீங்கப்பா. ஸோ ரொம்ப வருடங்கள் கழித்து உங்களை வீடியோ மூலமாக பார்க்குறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இதுக்கு மேலே மறுபடியும் இந்த வீடியோஸ் ரெகுலராக போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட், உங்கள் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா, இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், என்னோட அஃபிஷியல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் தான் இது. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ நீங்கள் டிஎம் பண்ணிங்கன்னா நான் எல்லாரோட டிஎம்மையும் கண்டிப்பாக படிப்பேன், யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். அண்ட் நான் அதை பற்றி வீடியோ ட்ரை பண்ணுறோம்லாம் எங்கள் கதை இல்லை. ஸோ இந்த வீடியோ தமிழில் பத்தாவில் வந்திருப்பீங்க. வித்வுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹாய் கைஸ், வணக்கம். கண்டென்ட் கிரியேஷன் இந்த காலத்தில் ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டுருக்க ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி அண்ட் கைஸ், இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், கீழே இருக்கிற டப்பா திட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், அதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் வீடு, அது பெல் பட்டனில் ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டிங்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். பண்ணலையா? பண்ணிட்டாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். பண்ணுங்கள் பண்ணிங்களா? ஆரம்பிச்சிடலாமா? ஸ்கிப் மட்டும் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, ஆரம்பிக்கலாம். இந்த காலத்தில் வந்து வீட்டுக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் கண்டிப்பாக இருக்க தான் செய்கிறாங்க, இன்க்ளூடிங் மீ. ஆனால் இவங்க எல்லாத்துலேயும் யார் குவாலிட்டியான கண்டென்ட் கிரியேட்டராக இருக்காங்கன்றது மிகப்பெரிய கேள்வி. அதனால குவாலிட்டியான கண்டென்ட் கிரியேட்டர் நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி, தம்ப்நெயில்ல சொன்ன மாதிரி, ஹவு டு பிகம் சக்ஸஸ்ஃபுல்னு பார்க்க போகிறது இல்லை. சக்ஸஸ்ஃபுல் இந்த சென்ஸ் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது, இல்லை பெரிய லெவல் ரீச் பண்ணுறது, அதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம அதை வந்து பில்டிங். ஸோ நம்ம பேஸ்மெண்ட்டை இந்த வீடியோவில் பில்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், டேக் ஆக்ஷன். இந்த மாதிரி பீப்புள் நீங்கள் நிறைய பேர் லைஃப்பில் பார்த்துருப்பீங்க. நான் கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ப்ரோ நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஏதாவது சஜஷன் கொடுங்க ப்ரோ. இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, உங்ககிட்டே கேட்டிருப்பாங்க. மச்சான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்டா, நீ வரைய சேர்ந்து ஆரம்பிப்போம், நீங்களும் வரீங்களா ப்ரோ, நம்ம 4 பேர் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பிப்போம்டா, இந்த மாதிரி நிறைய சொல்லுவானுங்க. கடைசி வரைக்கும் ஆரம்பிக்க மாட்டானுங்க. ஈவன் நானே கண்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மச்சான் நல்லா போகிறேன் வீடியோ, நானும் ஒன்றை மாதிரி பண்ணலான்னு இருக்கேன், சஜஷன் எதை கொடு அப்படின்னு பண்ணுங்க. இங்கே விஷயம் என்னென்னா, இவங்க கடைசி வரைக்கும் கேட்டு தான் இருப்பாங்களே தவிர ஆக்ஷன் இருக்க மாட்டேங்கிறானுங்க. ஃபர்ஸ்ட் திங் யூ வாண்ட் டு டூ இஸ் டேக் ஆக்ஷன். ஆக்ஷன் எடுத்துருங்க. அதாவது தெரியுதோ தெரியலையோ ஆக்ஷன் எடுத்து மச்சான் நான் ஒன்றை மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்கேன், ஸோ ஏதாவது சஜஷன் கொடு. அந்த மாதிரி கேட்குறது எப்படி இருக்குது? நான் போடலான்னு இருக்கேன், சஜஷன் கொடுன்னா. இவங்க 2 பேருக்கு நான் டிஃப்ரென்ஸ்னா, வீடியோ போட்டவன் சஜஷன் கேட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வீடியோ அப்லோட் பண்ணுவான். அந்த சஜஷன் கேட்குறான் பார்த்தீங்களா ஒருத்தன், அவன் கடைசி வரைக்கும் சஜஷன் ஒப்பீனியன் கேட்டுகிட்டே இருப்பானே தவிர ஆரம்பிக்க மாட்டான். அது அந்த செட் ஆஃப் பீப்புளில் ஒரு 1 to 2% பீப்புள் மட்டும்தான் சஜஷன் கேட்டு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கைஸ், நீங்கள் அந்த செட் ஆஃப் பீப்புள் இருந்தீங்கன்னா சொல்கிறேன், டேக் ஆக்ஷன். அதுக்கப்புறம் கடைசியாக சஜஷன் கேட்டு உங்கள் லைஃப் ஓட்டிடாதீங்க. செகண்ட் திங், கன்சிஸ்டன்சி. ரொம்பவே முக்கியமான விஷயங்க. நான் லைஃப்பில் பட்டேன் இந்த விஷயத்தை, இது திருப்பி நான் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன். நான் 9th ஆரம்பித்த இந்த சேனல் வந்து இப்போ நான் வந்து இட்ஸ் பீன் 5 years. ஸோ இந்த சேனல் ஆரம்பித்து நான் 5 years-ஆக ஒழுங்காக உருப்படியாக கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன்னா இன்னும் நல்லா ரீச் வந்திருக்குமா இருக்காதா? ஆனால் என்னோட சோம்பேறித்தனம், ப்ரொக்ராஸ்டினேஷன் ஒரு விஷயம் உள்ளே வந்தனால, கன்சிஸ்டன்சியை ஃபுல்லாக லூஸ் பண்ணனால ஒரு ரீச்சே இல்லை. எந்த அளவுக்கு தள்ளப்பட்டுட்டேன்னா என் சேனலை நான் ரீஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு தள்ளப்பட்டுட்டேன். ஸோ கைஸ், கன்சிஸ்டன்சின்றது ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு தெரியுது தெரியல, உங்களால் முடிஞ்ச வீடியோ எடிட் பண்ண முடியல பரவாயில்ல, என்ன தெரியுதோ என்ன முடியுதோ அது பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் மேலே ட்ரஸ்ட் ஒன்று பில்ட் ஆகும். பரவாயில்லப்பா, அந்த பையன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறானேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும்ல. எப்படி நம்ம சொல்ல முடியாதுங்க எப்போ கிளிக் ஆகும்னு. ஸோ கன்சிஸ்டன்சின்ற ஒரு விஷயத்தை லூஸ் பண்ணிடாதீங்க. இது நான் பட்டனால சொல்கிறேன் உங்களுக்கு, ப்ளீஸ். Third one, don't get influenced by the number of people you have. number of people you subscribe, number of people have followed you. இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி தெரியுமா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 50 வீடியோவில் 100 வீடியோ வரைக்கும் நீங்கள் எல்லா ஜேர்னல்லையும் வீடியோ போடுவீங்க. பட் ஆஃப்டர் சர்டன் வீடியோஸ்க்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு தனியாக செப்பரேட் ஜேர்னலில் வீடியோ மேக் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ எல்லா இன்ஃபர்மேஷன் மதன் கௌரி மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் ஆஃப்டர் 100th வீடியோ வந்து நான் வந்து டெக் சம்மந்தமாக அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டேன், இல்லை கரியர் சம்மந்தமாக அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டேன்னா அவ்வளோதான். ஏன்னா நான் அதை பற்றி லேர்ன் பண்ணுறேன், ஸோ நான் அதை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிப்பேன். ஸோ நான் அந்த மாதிரி ட்ராக் மாறும்போது இன்ஃபர்மேட்டிவ் திங்ஸ் பிடிச்ச மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க.
அதே கரியர் ஃபோக்கஸ்டாக இருக்க பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு கட்டத்தில் நம்ம ஜேர்னர் மாறும்போது நம்ம பாத்தில் ட்ராவல் பண்ணும்போது செட் ஆஃப் பீப்புள் நம்மளை லீவ் பண்ணுவாங்க அண்ட் செட் ஆஃப் பீப்புள் நம்மளை ஜாயின் பண்ணிப்பாங்க நம்ம கூட. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்குது, வீடியோ மேக் பண்ண பிடிக்கல, ஃபாலோவர்ஸ் இதை அன்ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்கியூசஸ் தாங்க. ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணுங்கள், யுவர் பீப்புள் வில் ஃபைண்ட் யூ. அண்ட் 3 விஷயங்கள் சொல்லிட்டேன், முக்கியமான 3 விஷயங்கள். இதுக்கப்புறம் நான் போனஸாக சொல்ல போகிற விஷயம் ரொம்பவே முக்கியம். என்னென்னா, ஒரு நல்ல லெவல் ரீச் பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு ப்ரொமோஷனுக்கு நிறைய ஆட் வரும். ஆனால் நீங்கள் பண்ணக்கூடாத ஒரே ப்ரொமோஷன் கேம்பிளிங் லைக் ரம்மி சர்க்கிள் இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது சூதாட்டங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்க கொடுக்குற அந்த 50,000 இல்லை 5,000 வந்தால் கூட அந்த காசுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொமோஷன் பண்ணிவிடுவோம். இங்கே என்ன தப்புனா, உங்கள் வீடியோ பார்க்குற 100 பேரில் அட்லீஸ்ட் ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதால் லாஸ் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெரிய பாவம் வேறு எதுவுமே இல்லை. ஸோ உங்கள் ஃபாலோவர்ஸை உங்களை ட்ரஸ்ட் பண்ணி உங்களை நம்பி வர உங்கள் ஃபாலோவர்ஸ் உங்கள் பீப்புளை நல்ல விதத்தில் கைட் பண்ணுறது உங்கள் பொறுப்பு. ஸோ அந்த கடமையில் இருந்து மட்டும் தயவு செஞ்சு வெளியே வந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் பீப்புள், உங்கள் ஃபாலோவர்ஸ், உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்கள் ஃபேமிலியை நல்ல விதமாக கைட் பண்ணுறது உங்கள் பொறுப்பு தான். அண்ட் இன்னொரு போனஸ், இது இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நான் சீக்கிரம் ட்ரெண்ட் ஆக போகிறேன் ப்ரோ, இந்த சோஷியல் மீடியாவில் சீக்கிரம் வரணும், நான் பெரிய இடத்த பிடிக்கணும் ப்ரோன்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த மாதிரிலாம் வீடியோ மேக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் மக்கள் மத்தியில் நீங்கள் மீமாக தான் கைஸ் தெரிவிங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா, எல்லா கான்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கும் ஆன் ஸ்டேஜ் பர்சனாலிட்டி, பிஹைண்ட் த ஸ்க்ரீன் பர்சனாலிட்டி, 2 பர்சனாலிட்டிஸ் இருக்கும். மக்கள் எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா, ஆன் ஸ்டேஜ் பர்சனாலிட்டி என்ன இருக்கோ அதை வச்சு தான் அவங்கள ஜட்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆன் ஸ்டேஜில் ஒரு மீமாக மக்கள் கணக்கு தெரிஞ்சிட்டிங்கன்னா, நீங்கள் பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் ஒரு பெரிய ஹீரோவாக இருந்தால் கூட மக்கள் கணக்கு நீங்கள் மீமாக தான் தெரியுங்களே தவிர ஒரு சக மனுஷன், ஒரு நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல் கண்டென்ட் கிரியேட்டராக மக்கள் கண்ணுக்கு ஒருபோதும் தெரிய மாட்டீங்க. மீறி அவங்க மேலே இருக்க பர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நீங்கள் தலைகீழே நின்று குதிச்சா கூட அது வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் சொல்லுவேன் நான். ஸோ இதுக்கு அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நம்ம ட்ரெண்ட் ஆகும், நம்மளுக்கும் டைம் வரும். யானைக்கு ஒரு காலம்னா பூனைக்கு ஒரு காலம் வரும் நண்பர்களே, நம்பிக்கை இழந்துடாதீங்க. ஸோ உங்களுக்கு என்ன தெரியுதோ, உங்கள் ஒரு நல்ல ஜேர்னலில் மக்கள் நல்ல விதமாக கொண்டு போகிற பாதையில் நல்லா வீடியோ போடுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்கள் வீடியோ ட்ரெண்ட் ஆகும். ரைட் பீப்புள் வில் ஃபைண்ட் யூ as I said before. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் அமைக்கிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அண்ட் until then it's DV signing off. அப்புறம் பார்க்கலாம். Bye bye.